ஹலோ, போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஹலோ, டின்னருக்கு சிக்கன் சாப்பிட போறோம். டின்னருக்கு சிக்கன் சாப்பிடணும். டின்னருக்கு சிக்கன் சாப்பிடணும். டின்னருக்கு சிக்கன் சாப்பிட்டே ஆகணும். நீங்க தானே மிஸ்ஸஸ் மேத்சன்? நான் டிடெக்டிவ்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதை பத்தி பேசணும். எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பியா? என்ன சொன்னீங்க? வில்லியம்ஸ் எப்பவுமே எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பான். வில்லியம்ஸ் யார், உங்க ஹஸ்பண்டா? இப்ப நீங்க இந்த வீட்ல தனியா தான் இருக்கீங்களா? ப்ளீஸ் எனக்கு ஏதாவது உதவி பண்றியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத. ப்ளீஸ் வேண்டாம், என்னை விட்டு போகாத. நீங்க எங்கே இருக்க, நான் வரேன். வேண்டாம், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு. சிக்ஸ் 44 ரேபன் டிரைவுக்கு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, சீக்கிரம் அனுப்புங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. வரேன் தட்டின சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அங்க இன்னொரு பாடியும் கிடைச்சிருக்கு. சரி, உள்ள வா. இதை அனைவரும் புசியுங்கள்.
இந்த லேண்டர்ஸ் கேஸ் ஆரம்பத்துல இருந்தே ரொம்பவே குழப்பமா தான் இருக்கு. ரேபன்ல போய் பார்த்தப்போ மொத்த குடும்பமும் கொலை செய்யப்பட்டிருந்தது. நைபர்ஸையும் கொலை பண்ணிட்டாங்க. ஃபியனோ லேண்டர்ஸ் முதல்ல அவ ஒரு 6 வயசு பொண்ணை கொலை பண்ணா. அதுக்கப்புறம் அவ புருஷனை கொலை பண்ணா. அதுக்கப்புறம் அவளும் சூசைட் பண்ணிக்கிட்டா. நான் பார்த்த பாடிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? திரும்பவும் என்னால் அது எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க ஏன் அந்த வீட்டுக்கு திரும்ப போகல? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எதுவுமே சரியா படல. உண்மையதான் சொல்றேன், எதுவுமே சரியா படல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பழைய பார்ட்னர் இதுல ரொம்ப ஆர்வமா இருந்தா. அவன் என்ன சொன்னான்னா, எனர்ஜி, தப்பான எனர்ஜி, தீய சக்தி இருக்கான். பேய் வீடுன்னு சொன்னானா? ஆனா இத பத்தி வெளியில சொன்னா எல்லாரும் நம்மள பார்த்து தான் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. நானும் இதை நம்புறதில்ல. சாரி, உனக்கு என்ன வேணும்னே கேட்கலையே. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இது வேணா சாப்பிட்றியா? இது என்ன பையா? வேண்டாம். என்னோட அம்மாவுக்கு இந்த பேய் பிசாசு மேலெல்லாம் நம்பிக்கை இருந்தது. எனக்கும் வயசாக ஆக லேசா எனக்கும் நம்பிக்கை வருது. ம், அவங்க தவறிட்டாங்கல்ல? ஆ, இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னவோ மனசே வரல. எனக்கு எப்பவுமே இது அவங்களோட வீடுன்னு தான் தோணிக்கிட்டே இருக்கும். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். அம்மா, எவ்வளோ நாளாச்சு? 3 மாசம் ஆகுது. கேன்சர்ல இறந்துட்டாரு. அது எவ்வளோ கொடிய நோயின்னு நல்லாவே தெரியும். யாருக்கும் அந்த நோய் வரக்கூடாது. உன் சோகத்தை மறைக்க தான் நீ இந்த கேஸ்ல இறங்கியிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதில் மாட்டிக்கிட்டா உன்னால வெளியில வர முடியாது. இந்த கேஸ், இந்த வீடு, பார்க்கறதுக்கு வேணா வெளியில சாதாரணமாக தெரியலாம்.